அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அந்த 23 வருட காலத்திலேயே நிறைய படிப்பினைகளை என்ன செய்கிறான், இந்த ஈமானிய சோதனையில் ஏற்படுத்தி காட்டுகிறான். நபித்தோழர்கள் ஒரு குறிப்பிட்ட, அதாவது மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் அன்சாரி தோழர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இப்பொழுது எங்களது முயற்சியின் காரணமாக, எங்களது உழைப்பின் காரணமாக, எங்களது செலவழிப்பு, எங்கள் தியாகத்தின் காரணமாக இஸ்லாம் இப்பொழுது என்ன செஞ்சுட்டு ஒரு இடத்தை அடைஞ்சிட்டு, இனி நம்ம கொஞ்சம் பிசினஸ் விஷயங்களை பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு பேசிக்கொண்டார்கள். என்ன, இனி கொஞ்சம் பிசினஸ் விஷயங்களை பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு பேசிக்கொண்டார்கள். போதும், மார்க்கத்துக்காக எடுத்த முயற்சி, இப்பொழுது நம்ம பொருளாதாரத்தை அதில் கொஞ்சம் கவனிப்போம் உண்டு. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் இறக்கிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்களை நீங்களே அழிவின் பக்கம் இட்டு செல்ல வேண்டாம், உங்கள் கரங்களால் உங்களை அழித்துக் கொள்ள வேண்டாம். ஒரு முஃமினுக்கு அப்படி ஒரு கட்டமே வாழ்க்கையில கிடையாது. எது? 10 வருஷம் இஸ்லாம், இன்னொரு 10 வருஷம் என்னது பிசினஸ், இன்னொரு 10 வருஷம் சமூகம். அப்படி இல்லை, என்றைக்கும் மார்க்க ரீதியான சமூக உணர்வு மரணம் வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். வாழ்க்கையுடைய அந்த ஏற்றத்தாழ்வுகள் போய்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த பகுதி என்ன செய்யணும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதால் அல்லாஹு தாலா என்ன செஞ்ச அந்த வசனத்தை இறக்கினான். நபித்தோழர்கள் அல்லாஹு தாலா 3 சந்தர்ப்பங்கள், நீங்கள் எப்பொழுதுமே இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சி பெற்று வருகிற நேரத்தில் இந்த 3 சந்தர்ப்பங்களை எப்பொழுதும் யோசித்துக் கொள்ளுங்கள். ஒன்று பத்ர் யுத்தம், இரண்டாவது அஹ்ஸாப், மூன்றாவது ஹுனைன். இந்த 3 யுத்தமும் அல்லாஹு தாலா நபித்தோழர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய படிப்பினை என்ன தெரியுமா? ஈமான். பத்ர் யுத்தத்தில் உத்தா அவர்களுடைய ஏற்பாடுகள் மிக குறைவு, அவருடைய தயாரிப்புகள் மிக குறைவு, அவருடைய வளங்கள் மிக குறைவு. ஈமான் மலை அளவுக்கு இருந்தது, ஈமான் மலை அளவுக்கு இருந்தது. வாழ்வு இல்லை, எங்களுக்கு தேவை கிடையாது என்கின்ற லெவலில் என்ன செய்தது, அந்த ஈமான் இருந்தது. அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த ஈமான் அதாவது அலிமல்லாஹு அன்ன ஃபீக்கும் தஅஃபன், உங்களுக்கு மத்தியிலே ஒரு பலகீனம் இருப்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். அதனால் அல்லாஹு தஆலா ஹஃபஃப் என்ன செய்றான், குறைச்சிட்டான். உங்கள்கிட்ட அந்த பலம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய இறுதி காலத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், ஆரம்ப கால ஈமானிய பலம் உங்களிடத்தில் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அன்புள்ள சகோதரர்களே, அன்றைக்கு 10 பேர் இருந்தா 100 பேர் என்றால் 10 பேர் இருந்தா நீங்க 100 பேரை சந்திப்பீங்க. இன்றைக்கு அப்படி இல்லை என்று அல்லாஹ் தஆலா, இன்றைக்கு அப்படி இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு கடமை என்ன செய்கிறான், குறைக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அஹ்ஸாப் யுத்தம், அஹ்ஸாப் யுத்தம் எப்படி சஹாபாக்களுடைய உள்ளத்துல உறுதி இருந்தாலும் அப்படியே எதிரிகள் எல்லாம் முழுமையாக சுற்றி வளைத்திருந்த காரணத்தினால முனாஃபிகீன்கள் கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, லா அதாவது யா அஹ்ல யஸ்ரிப் லா முகாம லக்கும் ஃபர்ஜிஉ, ஏ மதீனா வாசிகளே முடிஞ்சது போயிருங்க, இதோட உங்களோட லைஃப் என்னது முடிஞ்சது. முனாஃபிகீன்கள் சொன்னார்கள், கர்ரஹ உல இதீனுஹும், மார்க்கத்தை நம்பி ஏமாந்துட்டாங்க, மார்க்கத்தை நம்பி இப்படி உயிர் உடமை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹு தஆலா சொல்ற, நீங்கள் அதாவது அல்லாஹ்வை பற்றி லன்னல் ஜாஹிலியா, ஜாஹிலிய எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டது. எதன் காரணமாக? கிரௌட பார்த்து. ஆனா பத்ர் யுத்தத்தில் அது ஏற்படல, பத்ர் யுத்தத்தில் உறுதியாக நின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உதவி என்ன செய்தது, வந்தது. இரண்டாவது, மூன்றாவது என்ன தெரியுமா, ஹுனைன் யுத்தம். தோல்வி அல்லாஹ் ஆரம்பத்திலே கொடுத்தான். ஹுனைன் யுத்தம் இருக்கிறது, அது மக்கா வெற்றிக்கு பிறகுதானே. மக்கா வெற்றி வந்தவரோ 2 கூட்டத்தை பார்த்தா எப்படி இருக்கும், தகீஃப் ஹவாசின், இந்த கோத்திரத்தை பார்த்தா எப்படி இருக்கும், பெரிய ஒரு அச்சம் இருக்காது. அந்த நேரத்தில் அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால், இது முடிஞ்சது. அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது இஸ் அஅஜபத்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ, உங்களது கிரவுட் உங்களுக்கு பெருமிதத்தை தந்தது. உங்களுக்கு ஏற்பட்டது என்ன தெரியுமா, உங்களோட கிரவுடின் மூலம் உங்களுக்கு பெருமிதம், நம்மளை யார் வெற்றி பெறுவது என்கின்ற ஒரு மனோநிலை உங்களுக்கு என்ன செய்தது, ஏற்பட்டது. உங்களுக்கு அது எந்த பிரயோஜனத்தையும் தரவில்லை, உங்களுக்கு அது எந்த பிரயோஜனத்தையும் தரவில்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். யாரை பார்த்து சொல்றான்? நபித்தோழர்களை பார்த்து சொல்கிறான். இன்றைக்கு எங்கெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்துடைய ஆன்மீக பலத்தில் பலகீனம் வருகிறதோ அங்கெல்லாம் எமது நம்பிக்கை எமது கிரௌடுக்கு போயிருக்கும், எமது பொருளாதாரத்துக்கு போயிருக்கும், எமது விளம்பரத்துக்கு போயிருக்கும், எம் சமுதாய அறிமுகத்துக்கு போயிருக்கும். அந்த மன திருப்திக்கு மாறிட்டா பலகீனம் என்ன செய்யும், உள்ளே வரும். எங்கே எல்லாம் இறைவன் தான் என்கின்ற அந்த வார்த்தை வாயில் மட்டுமல்ல, ஆள் மனதில் அப்படி உயிரோட்டமாக இரத்த நாளங்கள் எல்லாம் ஓடுவதை போன்று ஓடுகிறதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய பலத்தையும் உறுதியை இந்த சமுதாயத்தை என்ன செய்யலாம், காணலாம். அன்புள்ள சகோதரர்களே, அது எவரிடத்திலே வரும்? இறைவனுக்காக என்று வாழக்கூடிய மக்களிடத்தில் தான் இது போன்ற குணங்கள் வரும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சமுதாயத்துக்கு இன்றைக்கு முதல் தேவையானது என்ன தெரியுமா? ஈமான் பற்றிய இல்ம், ஈமான் பற்றிய அறிவு, ஈமான் என்னென்னதெல்லாம் செய்யும் என்பது பற்றிய அறிவு. ஈமான் என்னென்னதெல்லாம் இந்த சமுதாயத்தில் செய்யும்
ஈமானிய பலம் எவ்வளவு மிக உயர்ந்தது என்பதை பற்றிய செய்திகள் என்ன செய்ய வர நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்கள் தவாப் செய்துவிட்டு தண்ணீர் குடித்துக் கொண்டார். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் யார்? இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய மார்க்க அறிஞர், மிகப்பெரிய முஜாஹித், மிகப்பெரிய போராளி, மிகப்பெரிய ஜாஹித், உலக பற்றின்மைக்கு முன்னுதாரணமாக சொல்லக்கூடிய அறிஞர்கள் அவர் ஒருவர். அவர் தவாப் செய்து ஃபிக்ஹை சொல்ல வருகிறேன், சின்ன விஷயமாக இருக்கலாம், அவங்களோட இல்ம் ஈமான் பற்றி அறிவை சொல்ல வருகிறேன். தவாப் எல்லாம் செய்துவிட்டு தண்ணீர் உபயோக சம்சம் குடிக்கிற நேரத்தில் அவங்க பெரிய கிரௌட் வந்திருக்கும். அப்துல்லாஹ் முபாரக் யாருன்னு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. அந்த இடத்துல அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அவர் தண்ணி குடிக்க போற நேரத்தில் மக்கள் எல்லாம் முட்டி மோதி அப்துல்லாஹ் இப்னு முபாரக் பக்கத்தில் என்ன செஞ்சிடறாரு, ஒதுக்கப்பட்ட ஒரு பக்கத்துக்கு அப்படியே என்ன செஞ்சிடறாரு, அலைகழிக்கப்பட்டுறாரு. அப்ப அவர் தன் நண்பரை பார்த்து சொல்றாரு, இதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மையான வாழ்க்கை, ஹாதா ஹுவல் ஐஸ், இதுதான் உண்மையான வாழ்க்கை, நாம நம்மட ஊர்ல வாழ்றோமே அது வாழ்க்கை கிடையாது என்று சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க? அவங்களுக்கே இந்த knowledge வந்தது. ஏன் மனசுல வந்து சங்கடம் வரல? என்ன சொல்ற, ஹாதா ஹுவல் ஐஸ், இதுதான் வாழ்க்கை. எங்கெல்லாம் நீ அறிமுகமாகிறாயோ அது உனக்கு ஃபித்னா, எங்கெல்லாம் நீ அறிமுகமாகிறாயோ அது உனக்கு ஃபித்னா. இப்ப நீ வாழ்றாயே, இந்த இடத்துல நடந்ததே, இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அறிமுகத்தை ஃபித்னா என்று நினைத்தவர்கள் எங்கள் சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? இல்லை. ஆனால் அவர்கள் விளங்கி வச்சிருந்தாங்க, எவ்வளவு அறிமுகமாகிறோமோ அது ஃபித்னா. இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னார்கள், நான் எழுதிய புத்தகத்துடைய அறிவெல்லாம் இந்த சமுதாயத்திலே பரவி நான் எழுதிய செய்தி மறைந்தால் எவ்வளவு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று சொன்னார்கள். இந்த சமுதாயத்திலே நான் எழுதிய நூட்களுடைய அறிவெல்லாம் பரவி நான் எழுதியதாக என்ன செய்யக்கூடாது, அது வராது என்று இருந்தால் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். எதற்காக சொன்னார்கள்? இஹ்லாஸுக்காக. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தீனார் தர்மம் செய்கிறார்கள். தர்மம் செய்த பின்ன நேரத்தில் அவரது மகன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் சொல்லுகிறார், தக்கப்பலல்லாஹு மின்க், அல்லாஹு தஆலா இந்த தர்மத்தை உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக என்று சொன்னார்கள். சொன்னவுடன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஏன் நீங்க கண்ணீர் விட்டு அழுகிறீர்கள் இந்த துஆவுக்காக என்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் அலிம்து அன்னல்லாஹ தக்கப்பல மின்னி தீனாரன் அவ் ஸலாத்தன் அவ் ஸதகத்தன் அவ் திர்ஹமன் ல அஹ்பப்துல் மௌத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடமிருந்து வாழ்க்கையில் நான் செய்த தொழுகைகள், நோன்புகள், இவைகளில் எல்லாம் ஒரே ஒரு தீனாரை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ற அறிவு எனக்கு இருந்தால் நான் மரணத்தை விரும்பி இருப்பேன். ஏன் தெரியுமா? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதெல்லாம் இறையச்சம் உடையவர்களிடம் இருந்துதான். எனவே ஒன்றை இறைவன் என்னிடம் இருந்து ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? நான் முத்தகீன் என்ற அர்த்தம், நான் மரணத்தை விரும்பி இருப்பேன். அது கூட எனக்கு என்ன தெரியாது என்று சொன்னார்கள். எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி சிந்தனை இருந்தது, எப்படி அவருடைய மனோநிலை இருந்தது என்பதை நினைத்து பாருங்கள். இஹ்லாஸ் தான் அவர்களை எப்பொழுதும் மேலோங்க செய்து கொண்டிருந்தது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்கள், அவரிடத்திலே ஒரு மனிதர் பிச்சை எடுக்க வருகிறார். பிச்சை எடுக்கிற வர நேரத்தில் அவர் வந்து என்ன செய்யறார், ஒரு தீனார் கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவர் போன பின்னால பக்கத்துல ஒரு சொல்றாரு, அவருக்கே ஒரு தீனார் கொடுத்தீங்க, இவர குணம் என்ன தெரியுமா, பொரிக்காம சாப்பிட மாட்டாரு, கொலிட்டியா மட்டும் தான் சாப்பாடு, பிச்சையும் எடுப்பாரு, பொரிச்சு தான் என்ன செய்வாரு, சாப்பிடுவார் என்பது போல என்ன செய்யறாரு, முறையிடுறார். உடனே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் சிந்தனை எப்படி மாற தெரியுமா, அப்படியா, அப்ப நான் ஒரு 2 தீனார் கொடுத்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொன்னார்கள். அப்படி என்றால் இது அவருக்கு போதாம போகுமே, ஒரு 2 தீனார் கொடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் பக்கத்திலே நம்மளுக்கு பொருளாதாரத்தை தடுப்பதற்காக யாராவது தூண்டினால் பயப்படுகின்ற உள்ளங்கள் தான் இன்று அதிகமாக இருப்பதை நீங்கள் காணலாம். முரண்படுகின்ற உள்ளங்கள், மாறி ஈமானிய பக்கம் யோசிக்கின்ற உள்ளங்களை இந்த காலத்தை என்ன செய்ய முடியாது, அதிகமாக காண முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, ஈமான் பற்றிய அறிவு வழங்கப்பட வேண்டும். அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அன்புள்ள சகோதரர்களே, அல் இல்மு பில்லாஹ் அல் இல்மு பி ஷரீஅத்தில்லாஹ், இதற்கு வித்தியாசம் இருக்கிறது. எப்படி இறைவனை பற்றி அறிவும் இறைவனது மார்க்கம் சட்டங்கள் பற்றிய அறிவும் வேறு வேறு, அது ரெண்டும் வேறு வேறு. இறைவன் பற்றிய அறிவு என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. இறைவனுடைய சட்டங்கள் பற்றிய அறிவு எல்லாம் ஈமானோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. அது ஆரம்பத்தில் நான் சொல்லக்கூடிய இறைவன் பற்றிய அறிவு இருந்தால்தான் இதுவும் அதுவும் என்ன செய்யும், ஒன்று சேரும். இறைவன் பற்றிய அறிவு என்பது என்ன, இறைவன் எப்படி இந்த உலகத்தை ஆளுகிறான், அவனது சுன்னா என்ன, அவன் யார், அவனது ஆற்றல் என்ன, அவன் எப்படி செய்வான், அவன் எப்படி தண்டிப்பான் என்பதை பற்றிய அறிவு. இறைவன் பற்றிய மார்க்க அறிவென்றா என்ன, ஹலால் ஹராம், இது சுன்னா, எது வாஜிப், இது போன்றவைகள் சம்பந்தப்படாமல் இந்த சமுதாயத்தில் இந்த ஈமானிய அறிவு போதிக்கப்படாமல் ஒரு நாள் இந்த சமுதாயம் ஒரு எட்டு நகர முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யன்ஸிஉஹு ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும், உங்கள் மீது ஏற்படக்கூடிய எதிர்காலத்துடைய இழிவு இருக்கிறதே, இது நீங்கள் மார்க்கத்துக்கு திரும்பி வருகின்ற வரைக்கும் அல்லாஹ் உங்களை விட்டு அதை அகற்ற மாட்டான். அந்த இழிவு உங்களிடத்தில் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைக்கும் துல்லல் லா யன்ஸிஉஹு ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் இயன்றளவு
நமது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நமது சூழலில் இருந்தாலும் சரி, எப்பொழுதும் ஈமானிய அறிவை கொடுக்க நாங்கள் பழக வேண்டும். எப்படி மார்க்க அறிவை கொடுக்க பழகிறோமோ அதுபோல ஈமானுடைய பலம் இருக்கிறது, அந்த ஈமானிய பலம் பற்றிய அறிவை, இறைவனது அறிவை ஊட்டுவதன் மூலம் கொடுக்க பழக வேண்டும். அப்படி வளர்க்கப்படுகின்ற குழந்தைகளும் ஒரு சமுதாயமும் எம் சமுதாயத்தில் உருவாகும் என்றால் மட்டும்தான் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சி உயருமே மாறுமே தவிர மற்றபடியான எந்த மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் நாம் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த ஒரு எழுச்சிமிக்க சமுதாயமாக நாம் கண்முன்னாலே இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பார்ப்பதற்குரிய அந்த முயற்சியையும் வாய்ப்பையும் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.